ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுறேன். இந்த பிளாக்ல வந்துட்டு இன்னைக்கான மார்னிங் ட்ரேட் பத்தின இம்பார்ட்டன்ட் லேர்னிங் தான் இங்க பார்க்க போறீங்க. என்ன அப்படி இம்பார்ட்டன்ட் லேர்னிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் வந்துட்டு நான் என்ன ட்ரேட் எடுத்திருந்தேன்னு பாத்தீங்கன்னா, நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. கண்டினியூஸா செல்லிங் கேண்டில்ஸ் வந்தது. ஸோ அந்த க்ளோசிங் பிரைஸ் வந்துட்டு 46,000 484 வந்து ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா அங்கிருந்து பையிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 384 ஹோல்ட் ஆச்சு. ஸோ அதனால அந்த இடத்துல பையிங் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருந்தேன். எந்த கேண்டில்னா என்ட்ரின்னு மார்க் பண்ணி காட்டியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ரெட் கேண்டில் பின்பார்க்கு அப்புறம் ரெட்டுக்கு அப்புறம் கிரீன் ஸ்டார்ட் ஆகும்போது நான் வந்து ட்ரேட் வந்து பஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன பிரைஸ் கேட்டிருந்தேன்னு பாத்தீங்கன்னா 220 ருபீஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ட்ரேடை வந்து பஞ்ச் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ பஞ்ச் பண்ணிட்டு நான் வந்து வெயிட் பண்ணேன். இனிஷியலாவே மார்க்கெட் வந்து என்னோட ஃபேவர்ல ஒரு 38-39 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் புக் பண்ணல. டார்கெட்லாம் போட்டு நான் வந்து எக்ஸிட் பண்ணி நிற்கும் போதே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு என்னோட ஃபேவர்ல மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், சரி எப்படின்னாலும் நம்ம ஃபேவர்ல மூவ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். பட் அது சிங்கிள் ஷார்ட்டா மூவ் ஆகவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் போயிடும் அப்படின்ற ஒரு ஃபியர்ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. இப்போ 2 கிரீன் கேண்டிலுக்கு அப்புறமும் எனக்கு டார்கெட் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன ரெட் கேண்டில் நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா, அது ஒரு ரிவர்சலும் வந்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் கேண்டில் ஸ்டார்ட் ஆகும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததே ஒரு புல் பேக் மேல கொடுத்தா நம்ம வந்து ட்ரேட க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் மார்க்கெட் வந்துட்டு போட்டு மார்க்கெட் பிரைஸ் போட்டு வந்து மாடிஃபை பண்ணி வச்சிருந்தேன். நான் என்ன ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணியிருந்தேன்னா 46,700 வந்துட்டு சிஇ வந்துட்டு 220 ருபீஸ் பஞ்ச் பண்ணியிருந்தேன் பையிங் ஆர்டர். ஸோ மறுபடியும் பாத்தீங்கன்னா அதே பழைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 253 254 போயிருந்தது இல்லையா, அந்த லெவலுக்கு போயிட்டு திரும்பவும் ஒரு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு ரெட் கேண்டில் ஆல்ரெடி ப்ராஃபிட் வந்துட்டு போயிருந்தப்போ புக் பண்ணல, நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். எனக்கு 40 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட போகும்போது சரி இப்போ இந்த தடவையாவது இப்போ இருக்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வந்துருவோம், எதுக்கு வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். பட் அது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரேட்ல என்டர் ஆயிட்டீங்க. என்னோட என்ட்ரி பாயிண்ட் வந்து 220 ருபீஸ் இந்த ஆப்ஷன்ல, ஸ்டாப் லாஸ் 200 ருபீஸ் வச்சிருக்கேன். டார்கெட் வந்து ஒரு 260 பிளஸ், அதாவது 260 இருந்து 270 40 to 45 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு நினைச்சேன்னா அந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு ஃபியர்ல டக்குன்னு வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ இது ஃபியர்ங்கிறது ஒரு ஹியூமன் இமோஷன் தான். அந்த ஹியூமன் இமோஷன் வந்து ட்ரேடிங்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹியூமனா இருந்தா உங்களுக்கு ஃபியர் வரதான் செய்யும். ஆனா அந்த எமோஷன்லாம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபியருங்கிறது கிரீடு எல்லாமே நம்ம ட்ரேடிங் கரியரை அழிச்சிரும். ஸோ நீங்க வந்துட்டு அது பார்க்க சின்னதா இருக்கும், இன்னைக்கு ஒரு ட்ரேட் தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு எதர் ஸ்டாப் லாஸ் இல்ல நமக்கு டார்கெட் தான் பார்க்கணும். பட் எனக்கு டார்கெட் 54 55 வந்துச்சு. எதர் அப்பயாவது நான் புக் பண்ணிருக்கணும். இல்ல 260 போகட்டும்னு வெயிட் பண்ணேன். அப்ப 260 போகல அப்படின்னா அப்ப ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கணும். அதையும் நான் பண்ணாம நடுவுல வந்துட்டு இறங்கி வரும்போது 243 அந்த மாதிரி டைம்ல க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ல இந்த ட்ரேட் லெவல்ல வந்திருக்கேன். அது ரொம்ப பெரிய மிஸ்டேக். இந்த மாதிரி மிஸ்டேக் நீங்க பண்ணாதீங்க. ஆஹ் ஏன்னா இது வந்து ஃபியர் ஆஃப் லூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஹோல் த டே மார்க்கெட் அப்சைட்ல தான் போய் 400 வரைக்கும் இந்த ஆப்ஷன் மூவ் ஆயிருக்கு. நான் லேட்டர் செக் பண்ணப்ப. சோ இந்த மாதிரி மிஸ்டேக் நீங்க எப்பவுமே பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ இம்பார்ட்டண்டா போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய லேர்னிங் வீடியோஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.